கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனால் இந்த மார்க்கம். அதை ஒருத்தர் என்ன சொல்லுவார், ஓட்டுநர் இந்த வழியாக போகலாமேன்னுவர். அவருக்கு தெரியும் அவர் தான் ஓட்டின்னு போகிறார். அப்போ பேசாத விட்டுலாமோ இல்லையோ. ஆனால் இது மேலே இருக்கிறவர் இல்லை அது இந்த வழியாக போகலாம். சுவாமி அதில் போனீங்கன்னா அந்த கூட்டம் இருக்கும், நீ சொல்கிற வழியில் போனீங்கன்னா இந்த கூட்டம் இருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிற வழியில் போகிறேன்னா பாதையே இல்லை. இப்படியே 15 நிமிஷம் பேசிட்டு இருப்பா. ஒரு லட்சியமும் 2 பேருக்கு இருக்காது. கடைசியில் 2 மார்க்கமும் தப்பு. 3வது ஒருத்தர் வருவார், எந்த ஊருக்கு போகிறீர்கள்னார், ஸ்ரீரங்கத்துக்குன்னார். அதுக்கு இது மார்க்கமே இல்லைன்னு விட்டார். இது ரொம்ப நாளையாக 2 பேரும் பேசிட்டு இருக்காள் என்னால். இதுக்கு தான் ஒன்றும் விசாரமே பண்ணிட்டு இருப்பா. லட்சியம் கிடையாது. உனக்கு எது லட்சியம்? ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட பேச போறீங்கன்னா இலக்க நன்னா கெட்டியாக பிடிச்சுங்க. பர நிறுவனங்களிலேயும் கூட்டங்கள் நடக்கும்போது ஏன் நேரமாகுது தெரியுமோ? எந்த ஒரு கூட்டமும் அரை மணி நேரத்துக்கு மேலே நடத்த வேண்டிய தேவையே இல்லை. பேசுகிற மொத்த பங்காளிகளுக்கும் இன்னது தான் லட்சியம்னு தெரிஞ்சிருந்தால் அப்போ எல்லாரும் உடனே உடன்படிக்கைக்கு வந்துடுவா. அந்த லட்சியம் தெரியாதனாலே வேற ஊருக்கு போகிறதா நினச்சின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழி சொல்கிறார். ஓஹோ இதுன்னா லட்சியம், அவர் அந்த வழி சொல்கிறாருன்னு திருத்துறதுலையே 3/4 மணி நேரம் போயிடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. இன்னதுதான் லட்சியம், அதை நோக்கி போயிட்டு இருக்கமா. ஏதானும் மாறாப்பில் இருந்தால் தட்டி தட்டி திரும்ப திரும்ப கொண்டு வரணும். இந்த கண்ணனே கூறுகிறார், விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன புத்தயா பகுஷாக்காக அனந்தாச்ச புத்தயா அவ்வவசாயினாம். ஆத்ம சாட்சா்காரங்கிற பலத்தை நோக்கி போகிறோம்னா அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லாத்தையும் நினச்சி போகவே கூடாது. ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும், பக்தி பண்ண வேண்டும், முக்தி அடைய வேண்டும். ஒரு இடமா இருக்கணும் இல்லையோ. லட்சியம் மாறிண்டே இருந்தால் என்ன ஆகும் பாருங்க. கால் பந்தாட்டம் அடிக்கிறோம், மட்டை பந்தாட்டத்துக்கு போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு பெரிய கட்டை கட்டி வச்சுருக்கான். கால் பந்தாட்டம் போட்டி நடக்கிறது, கால் பந்தை தட்டின்ண்டே போகிறான். இங்கே தட்டுறாங்க தங்க எந்த இடத்துல அவள் ஓடிந்தாலும் ஒரு கண் அவள் புத்தி மட்டும் அந்த கட்டையிலே இருக்கும். அப்போ தான் பந்தை அதை நோக்கி அடிச்சுட்டே இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணால் திடீர்னு நடுவர் அப்பப்போ யார் கிட்டக்க வரைச்சோ அந்த கட்டையை நகர்த்தி வைக்க ஆரம்பிச்சிட்டான். இது நடுவில் இருந்தது. அது நடுவில் ஒரு இடத்துல இருந்தாலே பந்து உள்ளே போக மாட்டேங்கிறது. இன்னும் 10 நிமிஷத்துக்கு ஒரு இதை நகர்த்தின்னு வேற வச்சோன்னா பந்தை எங்கே பார்த்து அடிக்கிறது? அதனால் லட்சியமே இல்லாத விசாரம் அழிந்தால் கட்டையை நகர்த்துற கால்பந்தாட்ட போட்டி ஆடாடும். அப்படி செய்யாதே, லட்சியத்தோட விசாரம் பண்ணு. அது இல்லாமல் பண்ணி கொண்டிருந்தால் அவன் மூர்க்கனாகிறான். அடுத்தது, தெரியாதவர்களிடத்தில் நம்பிக்கை வைத்தல். தெரிஞ்சவாளைத்தான் நம்பணும். தெரியாதவாள்கிட்ட நம்பிக்கை வச்சுட்டால் அது இப்போ யாரும் பண்ணுறதே இல்லை. அந்த மூர்க்கத்தனை நம்ம பண்ணுறதில்லை. இப்போ ரொம்ப தெரிஞ்சவா வீட்டுக்கு வந்தாலே நாளைக்கு அர்த்தால வாங்கன்னு விடுறோம். அவள் எங்கேயானு 11 மணி கதவை தட்டினா எல்லாம் தூங்கியாச்சுன்னு சொல்லிடுன்னு நம்மளே சொல்லிடுறோம். அவளை உள்ளே விடுறதே இல்லை. இப்போ சாமி எந்த புத்தியில் எந்த பாம்பு இருக்குமோ, யார் கதவை தட்டி திறந்தா யார் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போடுவாளோ, நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கோம் என்ன நம்ம விடுறதில்லை இப்போ. ஆனால் அந்த நாளில் அப்படி வெளுத்ததெல்லாம் பால்னு சில பேரை நினைத்து ஏமாந்து போடுவோம் இல்லையோ. தெரியாதவர்களிடத்தில் நம்பிக்கை வைத்தால் முட்டாள். கடைசி அர்த்தம் சொல்கிறார், நண்பனை பகைவனாகவும் பகைவனை நண்பனாகவும் மாற்றி புரிந்து கொண்டு விட்டால் மூர்க்கன். ஆக இந்த 6 அடையாளங்கள் ஞாபகம் வச்சுங்க. இவர்கள் தான் மூர்க்கர்கள். சரி, நான் இந்த 6 அடையாளம் இல்லை, உமக்கு இல்லையோ இல்லையோ, இருக்கிறவாளோட சேராதியும். இது 2வது ஆபத்து. உம்மகிட்ட இந்த 6 இல்லையான்னு பார்த்துக்கும். இந்த 6 இருக்கிறவாளோட நீர் சேர்ந்தீங்கன்னா தொத்து வியாதி. மறுபடியும் அது நம்மகிட்ட வந்து தொத்தினுடும். கொட்டாவி இங்கே இருக்கிற ஒருத்தர் விட்டால் போகிறோம். இப்போ எல்லாருக்குமே கொட்டாவி வந்துடும். ஒருத்தர் தும்மினா போகிறோம், எல்லாருக்கும் வரும். அதை போலத்தான் இதுவும். இப்போ நாம் ஒருத்தர் ஏமாறுற மூர்க்கனாக இருந்தோம், அனைவரையும் இந்த கோட்டியில் சேர்த்துனுடுவோம். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். மணவாள மாமனிகள் யார் மூர்க்கர் அப்படின்னு தெளிவாக தன் உபதேச ரத்னமானில சாதிக்கிறார். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு, முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அந்த முறையோடு கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இல்லாமல் அவள் சொன்னதையும் கேட்கல, தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி தனக்கு என்ன தோன்றதோ அதை சொல்கிறான். தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி அது சொல்லிட்டா கூட தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் சொன்னதான் முத்தாய்ப்பு வைத்தா போலே தானாக ஏதோ தோணினதை சொல்லிட்டு இதைத்தான் ராமானுஜர் சொன்னார், இதைத்தான் ஆளவந்தார் சொன்னார், இதைத்தான் நாதமுனிகள் சொன்னார்னு வேற குழப்பி விட்டுறான். தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்தது என்பர். இதுதான் சுத்த சத் சம்பிரதாயத்தில் வந்த உபதேசங்கிறான்.